இந்த 151 மெடிக்கல் சீட் நக்கிட்டு போயிடுச்சு. இங்க என்னடா வைப் பண்ணிட்டு இருக்கீங்க? அதுவும் சாதாரண சீட் கிடையாது, சூப்பர் ஸ்பெஷாலிட்டி சீட்டு. இந்த டாக்டர் ஆஃப் மெடிசன், மாஸ்டர் ஆஃப் சர்ஜரி மாதிரி ஹைலி ஸ்பெஷலைஸ் கோர்சஸ்க்கான சீட்டு தமிழ்நாட்டிலே மொத்தமா 400 சீட்டு தான் இருக்குதான். அதுல திமுக கவர்மெண்ட் வந்து சட்ட போராட்டம் நடத்தி 50% ரிசர்வேஷன் இன் சர்வீஸ் டாக்டர்ஸ், கவர்மெண்ட் டாக்டர்ஸ்க்காக வாங்கி கொடுத்தது. அதுக்கு கிட்டத்தட்ட 261 சீட்ஸ் இருக்கு. இதுல 151 சீட்டு 2 ரவுண்ட் கவுன்சிலிங்ல ஃபில் ஆகவே இல்லை. இவங்க 50% கட் ஆஃப் வச்சிருப்பாங்க. அந்த கட் ஆஃப் மேல ஸ்கோர் பண்ணா நம்ம சீட் கொடுக்க முடியும். 2024 25 119 சீட்டு 145 சீட்டு வேக்கண்டா இருந்துச்சு, கட் ஆஃப் ஃபில் ஆகாதனால. அதை நம்ம சரண்டர் பண்ணிட்டோம். ஆனா இவங்க என்ன பண்ணானுங்க, அதுக்கப்புறம் ஆல் இண்டியா கோட்டால சீட்டு ஃபில் ஆனதுனால கட் ஆஃபே கம்மி பண்ணிட்டாங்க. 2022 50% 20% ஆகினாங்க. 2024 25 கட் ஆஃபே தூக்கிட்டாங்க. 0 கட் ஆஃப். பேசிக்கலி எழுதுன எல்லாருக்குமே சீட்டு. 2 வருஷமா இது சீட்டை கொடுத்து வேடிக்கை பார்த்ததுனால இந்த மார்ச் மாசம் திமுக கவர்மெண்ட் என்ன பண்ணுச்சு, நாங்க சரண்டர் பண்ண மாட்டோம் 150 சீட்டை, நீங்க பாரு கட் ஆஃப் லோவர் பண்ணிட்டு எல்லாரும் கொடுத்துறீங்க, இது ரிசர்வ்டு சீட்டு, நாங்களே அந்த கட் ஆஃப் லோவர் பண்ணி நாங்களே கொடுத்துக்கிறோம் சொன்னதுனால நான் சர்வீஸ் டாக்டரான தமிழ் வாணிங்கிற ஒருத்தவங்க போய் சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் போட்டாங்க. இல்லாட்டி நீங்க வந்து இந்த சீட்லாம் ரிலீஸ் பண்ணி தான் ஆகணும்.